அவங்க பாஜகவுக்கோ தாவேக்காவுக்கோ அதிமுகவுக்கோ நலம் விரும்பிகள் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அவங்கெல்லாம் வேற யாரோ அவங்க பிளான் பண்ணி பண்ண அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் விஜய்க்கு உண்மை தெரியும். அவர் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கண்ணை மூடிட்டு அரசியலுக்கு வரல, ஆத்திரத்தில் அரசியலுக்கு வரல. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்கன்னு உணர்ச்சிப்பட்டு வரல. அவர் ரொம்ப நிதானமாக காய் நகர்த்தி அரசியல் எப்போ இறங்கணுங்கிற வரைக்கும் நாள் பார்த்துருந்து வந்திருக்கிறார். அதில் அவர்கிட்ட நிதானம் தெரியும். நான் பலமுறை சொன்னேன். அந்த நிதானம் அவருக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு. அது ரொம்ப சரியாக கொடுத்துருக்கு. அவருக்கு என்ன இந்த பாடம் கொடுத்துருக்கலாம் இந்த விஷயத்தில் அப்படின்னா, நம்ம டிஎம்கே தோக்கடிக்கிற என்னன்னு செய்யலாம். அப்போ நம்ம அதிமுக நல்ல கட்சியா, பாஜக நம்ம கொள்கை எதிரி இருக்கிறாரா இல்லையா, அது அப்புறம். நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் கூட கணக்கு கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நம்ம இப்போ சைனாவும் இந்தியாவும் ரஷ்யாவும் இப்போ ரீசெண்டாக நடந்த மாநாட்டில் நம்ம நெருக்கமாக பேசியிருந்த பார்த்தோம். ஜி ஜின்பிங்கும் நமக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம ஏன் அவரோட நெருக்கமாக இருந்தோன்னா, இந்த பக்கம் அமெரிக்கா ஒரு கதவை அடைக்கும் போது நமக்கு தெரியுப்பா எனக்கு 15 கதவை திறக்கும்னு சொல்லும். இந்த கணக்கு தான். அப்போ உடனே ரஷ்யாவும் சைனாவும் இந்தியாவும் நட்பாயிட்டா அப்படின்னா கிடையாது. அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு சைனாவோட தயவு தேவை. இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடங்கள்லாம் திரு விஜய்க்கும் தெரியும். அப்போ திமுகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுக பாஜக சேர்றது தப்பு இல்லை. இப்படி தான் அவர் யோசிப்பாரே தவிர, இந்த கரூர் ஸ்டாம்பீட்னால அவருக்கு வேற ஒரு பாடம் கிடைச்சிருக்கும், ஒரு கம்பல்சன் வந்திருக்குங்கிறலாம் அவர் உத்தரவாதப்படுத்தலாம் அப்படின்னா இந்த பக்கம் வருவார். இல்லைன்னா பேசாமல் கண்டிப்பாக